இதுதான் இந்த இந்த மலேசியாவில் நடக்கக்கூடிய இந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச். இங்கெல்லாம் வச்சா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சு இந்த தடவை நேரடியாக மலேசியாவில் இறங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட டிசம்பர் 27 அந்த 27ஆம் தேதிக்காக ஒட்டுமொத்தமாக எல்லாருமே காத்திருப்பாங்க. ஏன்னா அவர் அங்கே ஆடியோ ஏன்னா கிட்டத்தட்ட 3 வருடங்கள் ஆச்சு ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணி. அப்படின்றது 3 வருடங்களுக்கு மேலே ஆச்சு. ஏன்னா கடைசியாக வாரிசு படத்துக்கு பண்ணது, அதற்கு பிறகு எந்த படத்துக்கும் ஒரு பண்ணலை. அப்படின்னும் போது இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு. ஏன்னா அவருடைய கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கடைசி படத்துக்கான அந்த எதிர்பார்ப்பு, அதுவும் சென்னையில் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் சென்னையில் நடந்தால் என்ன நல்ல பிரச்சனைகள்லாம் அவர் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு நிறைய சிக்கல்கள் இருக்கு இல்லையா. அதனால் அவர் நேரடியாக மலேசியாவுக்கு இந்த தடவை இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மலேசியாவில் ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்டில் இந்த சம்பவம் வந்து நடக்க போகுது. அப்படின்னும் போது இது ஒரு பக்கம் சந்தோஷமான ஒரு விஷயம், அந்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அப்படின்னாலும் கூட இன்னொரு ஒரு மிக முக்கியமான விஷயம், இந்த அனிருத் போடக்கூடிய இந்த பாடல்கள். இப்போ கூட இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷனில் போட்டிருக்கக்கூடிய இந்த ஆடியோ லான்ச் அனௌன்ஸ்மெண்ட் கூட வந்து ஏதோ ஒரு ஃபேர்வெல் மூடுக்கே எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா. அந்த ஃபேர்வெல் மூடு அப்படின்றது அது பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு ஒரு மாதிரி ஒரு கண் கலங்குற ஃபீலிங் இருக்குது. ஏன்னா அது போடும்போதே ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் போடுற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டு பண்ணுறாங்க. அதில் வரக்கூடிய லிரிக்ஸ் எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போதே ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு போட்டு தான் ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ வந்து இதுக்கும் இந்த ஆடியோ லான்ச் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் ஒரு 5.5 நிமிஷம் போட்டிருக்காங்க. அந்த 5.5 நிமிஷத்தில் ஒரு பாதி நிமிஷம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் ஓடுது. விஜய் அவர்கள் முன்னாடி நடித்த படங்கள், அதிலிருந்து வரக்கூடிய சின்ன சின்ன வீடியோஸ், அப்புறம் ஆடியோ லான்ச்சில் அவர் பேசின விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டு ரசிகர்களை கண்கலங்க வச்சுருக்காங்க. அதனால் அதை கொஞ்சம் தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். அது கடைசி படம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நீங்கள் அதை நீ சும்மா எங்களை அழ வைக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ரசிகர்கள் தொடர்ந்து அதில் கருத்துக்கள்லாம் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் மலேசியாவில் நடக்கிறதுனால மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அந்த வீடியோவில் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து கண் கலங்கி பேசினாங்க. அவரை பார்த்தா மட்டுமே போதும், எனக்கு அதுதான் வேணும், அவரை பார்த்தா நேரில் பார்த்தா எங்களுக்கு அது போதும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசினதை கேட்க முடிஞ்சுது. கிட்டத்தட்ட இதுதான் இந்த டிசம்பர் 27 மிகப்பெரிய ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்றது ஜனநாயகன் படத்துக்கு நடக்க இருக்குது. அந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சில் அவர் என்னெல்லாம் பேச போகிறார், என்ன குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு.